Hi students, welcome to Future Vision Study Center. PGTRBக்கான அஃபிஷியலான எக்ஸாம் டேட் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க, ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹால் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்ணுற ஒர்க்கை இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேர், அப்புறம் ரோல் நம்பர், எந்த இடத்துல உங்களுக்கு சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சிக்னேச்சர் மாதிரி இருக்குது, ஃபோட்டோஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா உடனே டிஆர்பிக்கு கால் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை சொல்லி என்ன பண்ணுறதுன்ற ஃபர்தர் மெத்தடையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் எந்த வித ப்ரெஷரப்போ ஆகக்கூடாது. இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா இதை மட்டும் செய்யாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த பிஜிடிஆர்பி தேர்வில் நீங்கள் இந்த இருக்கக்கூடிய 10 days தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ அனைத்து மேஜர் மாணவர்களுமே இதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் நம்ம பயிற்சி மையத்தில் படித்திருந்தாலும் சரி, இல்லை பிற பயிற்சி மையத்தில் படித்திருந்தாலும் சரி, இல்லை இந்த தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பொருந்தும். இன்னும் இருக்கக்கூடிய 10 நாட்கள் தான். இந்த 10 நாளில் நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸாமில் தேர்வில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சில ரூல்ஸ் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் தூங்காமல் இருக்கக்கூடாது. நம்பர் 1. ஏன்னா மென்டலி நீங்கள் இப்போது இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மென்டலி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே போல் ஃபிசிக்கலியும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த 3.5 மணி நேரங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூவாக இருக்கும். ஸோ இவ்வளோ நாளாக உழைச்சிட்டு அந்த கடைசி நாளில் அதாவது நேரம் பக்கத்தில் வரும் பொழுது நம்மளுடைய சில ஒரு அறியாமையினால் வெற்றி பெறதை தவிர்த்துக்கூடாது இல்லையா? அதனால் கண்டிப்பாக டெய்லியும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் தூங்கிட்டு இருக்க டைமை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஹெல்த் வைஸ் உங்களுக்கு எந்த ட்ரபிளுமே வரக்கூடாது இந்த 10 days. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் ஃபேமிலி மேலே கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேமிலியில் ஹெல்த் வைஸாக ஏதாவது ட்ரபிள்னாலும் நீங்கள் சஃபர் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் போத் சைட்லேயும் நீங்கள் சேஃபாக இருக்கணும். நம்பர் 1. அடுத்தது பயமே இருக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க. தேர்வு எப்படி வேணாலும் வரட்டும், பயப்படாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. நிச்சயம் உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் இந்த 10 நாள் உங்களை பாதுகாக்கிறீங்க. ஆனால் இந்த 10 நாளுக்கு முன்னாடி நீங்கள் 1 வருஷமோ இல்லை 6 மாதமோ 3 மாதமோ ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிச்சிருப்பீங்க. அந்த எஃபோர்ட்டை தக்க வச்சுக்கிறதுக்கான நேரத்தில் நம்ம சில எரரை செஞ்சுட்டு கடைசியாக மறுபடியும் இன்னொரு தேர்வுக்கு நம்ம போகக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த தேர்வுக்கு வெற்றி பெறதுக்கு இந்த 10 நாள் தான் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் நிச்சயம், இந்த 10 நாள் நிச்சயம் உங்க வாழ்க்கையை புரட்டி போடும். உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். அப்போ வெற்றிக்கு பக்கத்துல அந்த தேர்வுக்கு பக்கத்துல சின்ன சின்ன விஷயத்தினால அதை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க, படிச்சது மறந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. முதல்ல படிச்சதை ரீகாலே பண்ணாதீங்க, அதை ஞாபகப்படுத்த முயற்சிக்காதீங்க. ஓகே, முடியுமாங்கிற எண்ணம் வரவே கூடாது. ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், இல்லை எப்படி கேள்வி வரும், தேர்வு எப்படி வரும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. குழப்பம் அடையாதீங்க. இந்த மாதிரி நெகட்டிவா நீங்க எதை பத்தியும் யோசிக்கக்கூடாது. எல்லாத்தையுமே கண்டுக்காம, மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாம, மற்ற பயிற்சி மையங்களை கம்பேர் பண்ணாம, எதையுமே கேர் பண்ணாம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு ஒரு 10 நாள் இருங்க. நிச்சயம் வெற்றி பெற முடியும். சந்தோஷமா படிங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த நாட்கள்லையும் நீங்க ஒரு நாளைக்கு அந்த 5 to 8 மணி நேரம் படித்தா போதும். நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுங்க. மென்டலி ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 10 நாளுங்கிறது உங்களை பாதுகாக்கக்கூடிய நாட்கள் தான். இந்த 10 நாட்களை எதையுமே நீங்க புதுசா உருவாக்கிற முடியாது இல்லையா? அப்போ இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய வேலை தான் என்ன, இதுதான் நீங்க செய்யணும். ஓகே, என்ன உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். ஸோ இதெல்லாம் செய்யக்கூடியணும். என்ன செய்யணும் அப்படின்னா, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க, மன அமைதியோட இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, விடாமுயற்சியோடு இருங்க. இது மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்க ஜெயிப்பீங்க. 3 மாதிரி ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் நம்ம ஃபைனல் எக்ஸாமா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்க போறோம். இந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாம் எல்லா மேஜருக்குமே
நம்ம ஆல்ரெடி நிறைய ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருப்போம் எல்லா மேஜருக்குமே. அதே போல இதுவும் ஒரு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் அனைத்து மேஜர்களுக்குமே நம்மளுடைய டெலகிராம் சேனல் மூலிமா ஆன்லைன் தேர்வுகளாகவும் அந்த தேர்வு முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் PDF ஃபைலாகவும் கொடுக்க போறோம். ஆன்லைன் தேர்வுகளுக்கும் நீங்க வந்து டைம் கொடுத்துருப்போம். டெஸ்ட் நம்பர் 1 4ஆம் தேதி, டெஸ்ட் நம்பர் 2 5ஆம் தேதி, டெஸ்ட் நம்பர் 3 6ஆம் தேதி, 3 நாள் காலையில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 1:30 மணிக்கு முடிப்போம். ஒருவேளை அந்த டைம்ல ஜாபுக்கு போறதா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அது கூகுள் ஃபார்ம் மூலியமா தான் அந்த டெஸ்ட் இருக்கும். நீங்க எப்ப வேணா வந்து நீங்க எழுதிக்க முடியும். அதே போல அந்த கொஸ்டின் பேப்பரை PDF-ஆவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், OMR ஷீட்டும் கொடுக்குறேன். ஆன்லைன்ல டெஸ்ட் எழுதிட்டு OMR ஷீட்லயும் நீங்க வந்து செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா கண்டிப்பா OMR ஷீட்டும் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அந்த மாடல் தான் ஃபைனலா வருது. டெலகிராம் சேனல் மூலிமா அனைத்து மேஜர்களுக்குமே இந்த லிங்க் கொடுக்குறோம். இந்த வீடியோ கீழேயும் நம்முடைய ஒவ்வொரு மேஜருக்கான டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராமில் இல்லாதவங்க பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த தேதியில் தேர்வு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தேர்வில் ஹாப்பியாக எழுதுங்க, ஜாலியாக எழுதுங்க. தேர்வு எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்தாண்ட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4-5 நாள் டைம் இருக்கும். நாங்கள் 6ஆம் தேதி தேர்வு முடிச்சிருவோம். 11ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணலாம். நிறைய மாடல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, 3 மாடல் போதும் சார், அதுக்கு மேலலாம் ஒன்றும் தேவையில்லைங்க சார். ஏன்னா எக்ஸாம்ல எழுதக்கூடிய மாதிரி தேர்வுகள் ஒரு பயிற்சியே. நீங்க படிச்சு வச்ச கண்டென்ட் தான் எக்ஸாமுக்குள்ள வரும்போது அதை நீங்க எக்ஸாம் ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ இருக்கிற டைமை பேனிக் ஆகாம ஹாப்பியா ஜாலியா படிங்க. இந்த தேர்வு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஆன்சர் கீ டிஸ்கஷன், சோர்ஸ் புக் சப்போர்ட்டிவ் எல்லாமே எல்லா மேஜருக்குமே நாம கொடுக்க போறோம். ஸோ இந்த தேர்வில் மாணவர்களே நீங்க அனைவருமே வெற்றி பெறுவீங்க. நல்ல உழைப்பு போட்டிருப்பீங்க. உங்களுடைய அந்த உழைப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து தொடர்ந்து PGTRB படிக்கக்கூடிய அனைத்து மேஜர் மாணவர்களுக்குமே நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை பயன்படுத்திக்கோங்க. மற்றவர்களுக்கும் இந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாமுக்கு தெரியப்படுத்துங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.